ஓகே, வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் சதீஷ், விஷ்ணு டிஎன்பிசி அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2020 டிசம்பர் மாதம் இருக்கக்கூடிய போலீஸ் எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரீஸில் டெஸ்ட் நம்பர் 14க்கான ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். டெஸ்ட் நம்பர் 14 அப்படின்றது என்ன சப்ஜெக்ட் கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின் பொதுவறிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7th இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம் மூணுலேயும் இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் சோசியல் இது ரெண்டுலையும் சேர்த்து புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரு 25 கொஸ்டின்ஸ் ப்ளஸ் 25 கொஸ்டின்ஸ் அப்படின்ற மாதிரி 50 கொஸ்டின்ஸ் வச்சிருப்போம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி 30 கொஸ்டினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம் இருக்கக்கூடிய மேக்ஸில் இம்பார்ட்டண்டான அவங்க கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கான டாபிக் எல்லாத்தையும் எடுத்து அதில் வந்து உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்போம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட்டராக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபர்தராக நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் கொடுக்குறப்ப அதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். எக்ஸாமுக்கு கண்டிப்பாக அது பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே. ஓகே, வாங்க நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க, பின் வருவனவற்றில் எது பகுதி ஊடுருவும் பொருள்? இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி மேகம். அடுத்து ரெண்டாவது கொஸ்டின், கீழ்காணும் எப்பொருள் ஒளியை நன்கு எதிரொலிக்கும்? இதுக்கான ஆன்சர் பி சமதள ஆடி. அடுத்து மூணாவது கொஸ்டின், தொலைநோக்கியை கண்டறிந்தவர் யார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஏ ஹான் லிபர்ஷே. அடுத்து நாலாவது கொஸ்டின், அநேக இளம் நட்சத்திரங்களை கொண்ட விண்மீன் திரள் என்னவென்று அழைக்கப்படுகின்றது? இதுக்கான ஆன்சர் டி சுருள் விண்மீன் திரள். அடுத்து அஞ்சாவது கொஸ்டின், மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் இலை எது? இதுக்கு ஆன்சர் டி பஞ்சு. அடுத்து ஆறாவது கொஸ்டின், நிமோனியா மற்றும் மூச்சு குழாய் அலர்ஜி சிகிச்சையில் பயனுள்ள ஒரு மருந்து எது? இதுக்கு ஆன்சர் சி பென்சிலின். அடுத்து ஏழாவது கொஸ்டின், தினசரி கால்நடைகளிலிருந்து நமக்கு கிடைக்கும் முக்கியமான பொருள் எது? இதுக்கான ஆன்சர் பி பால். அடுத்து எட்டாவது கொஸ்டின், பட்டுப்பூச்சிகளை வளர்ப்பதும் பட்டு இலைகளை உருவாக்குவதும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதுக்கான ஆன்சர் டி செரிகல்ச்சர். அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின், சீக்கியர்கள் தங்களின் முதல் குரு என யாரை கருதுகின்றனர்? இதுக்கான ஆன்சர் சி குருநானக். அடுத்து 10வது கொஸ்டின், வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியவர் யார்? இதுக்கான ஆன்சர் டி இரண்டாம் நந்திவர்மன். 11வது கொஸ்டின், ஆகம சூத்திரங்கள் எம்மொழியில் எழுதப்பட்டன? இதுக்கான ஆன்சர் ஏ அர்த்த மகதி பிராகிருதம். அடுத்து 12வது கொஸ்டின், தலையணை பகுதி செதுக்கப்படாமல் உள்ள கற்படுக்கைகளை எங்கு காணலாம்? இதுக்கான ஆன்சர் ஏ வேலூர். 13வது கொஸ்டின், உலகின் சர்க்கரை கிண்ணம் எது? இதுக்கான ஆன்சர் டி கியூபா. அடுத்து 14வது கொஸ்டின், உலகின் மிக நீண்ட மலைத்தொடர் எது? இதுக்கான ஆன்சர் ஏ ஆன்டிஸ். அடுத்து 15வது கொஸ்டின், சாலை விபத்துக்கள் ஒரு நாட்டின் எதனை பாதிக்கின்றது? இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா முன்னேற்றத்தையும் பாதிக்கின்றது, வாழ்வையும் பாதிக்கின்றது, பொருளாதாரத்தையும் பாதிக்கின்றது. அப்படி இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 15க்கு டி மேற்கூறிய அனைத்தும். அடுத்து 16வது கொஸ்டின், இந்தியாவில் சாலை பாதுகாப்பு வாரம் முதலாக கொண்டாடப்பட்ட வருடம் எது? இதுக்கான ஆன்சர் 1989. அடுத்து 17வது கொஸ்டின், வளர்வீத வரிக்கு எதிராக அமைந்துள்ள வரி எது? இதுக்கான ஆன்சர் பி தேய்வு வீத வரி. அடுத்து 18வது கொஸ்டின், வருமான வரி என்பது என்ன? இதுக்கான ஆன்சர் ஏ நேர்முக வரி. அடுத்து 19வது கொஸ்டின், வெப்பநிலையினை அளப்பதற்கான எஸ்ஐ அலகுமுறை எது? இதுக்கான ஆன்சர் ஏ கெல்வின். அடுத்து 20வது கொஸ்டின், ஆய்வக வெப்பநிலைமானியில் பாதரசம் பொதுவாக பயன்படுத்தப்பட காரணம் என்ன? இதுக்கான ஆன்சர் சி ஒரே சீராக விரிவடையக்கூடியது. அடுத்து 21வது கொஸ்டின், கீழ்காண்பவற்றில் எது வேதியியல் மாற்றம் அல்ல? இதுக்கான ஆன்சர் துருவ பனிக்குமிழ்கள் உருகுவது. 22வது கொஸ்டின், உயிரினங்களின் அடிப்படையாக உள்ளது எது? இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ செல். 23வது கொஸ்டின், உயிரி உலகில் மிகப்பெரிய பிரிவு எது? இதுக்கான ஆன்சர் பி பேருலகம். அடுத்து 24வது கொஸ்டின், சங்கம வம்சத்தின் மிக சிறந்த ஆட்சியாளர் யார்? இதுக்கு ஆன்சர் பி தேவராயா 2. ஓகே, அடுத்து 25வது கொஸ்டின், சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார்? இரண்டாம் விருபாக்சராயர். அடுத்து 26வது கொஸ்டின், மதுரை சுல்தானி அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார்? இதுக்கு ஆன்சர் சி குமார கம்பண்ணா. அடுத்து 27வது கொஸ்டின், இந்தியாவில் பாரசீக கட்டட முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? இதுக்கு ஆன்சர் டி பாபர். அடுத்து 28வது கொஸ்டின், அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் யார்? இதுக்கு ஆன்சர் சி ராஜா தோடர்மால். அடுத்து 27வது கொஸ்டின், மராத்திய பிரதம மந்திரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள்? இதுக்கு ஆன்சர் பி பீஷ்வா. அடுத்து 30வது கொஸ்டின்,
மிகப்பெரிய சூரிய ஆற்றல் திட்டம் இந்தியாவில் அமைந்துள்ள இடம் எது? இதுக்கான ஆன்சர் ஏ கமுதி. அடுத்து 31வது கொஸ்டின், மாநில அரசு நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தலைவர் யார்? இதுக்கான ஆன்சர் சி ஆளுநர். அடுத்து 32வது கொஸ்டின், முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்களை நியமிப்பவர் யார்? இதுக்கான ஆன்சர் சி ஆளுநர். அடுத்து 33வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் ஒளிபரப்பு ஊடகம் எது? இதுக்கு ஆன்சர் டி வானொலி. அடுத்து 34வது கொஸ்டின், பின்வருவனவற்றில் எது வழி அளவு? இதுக்கு ஆன்சர் சி பரப்பு. அடுத்து 35வது கொஸ்டின், அடர்த்தியின் SI அலகு என்ன? இதுக்கு ஆன்சர் பி 1 கிலோகிராம் பார் மீட்டர் கியூப். 36வது கொஸ்டின், அணுக்கருவை சுற்றி வரும் அடிப்படை அணு துகள்களின் பெயர் என்ன? இதுக்கு ஆன்சர் சி எலக்ட்ரான். 37வது கொஸ்டின், இலைகளின் வழியே உடலை இனப்பெருக்கம் நடத்துவது எது? இதுக்கு ஆன்சர் ஏ பிரையோபில்லம். 38வது கொஸ்டின், மகரந்த சேர்க்கையாளர் என்று அழைக்கப்படக்கூடியது எது? காற்று, நீர், பூச்சிகள். மூன்றுமே கரெக்ட் தான். இவைகள் அனைத்தும் அதுக்கான ஆன்சர். 39வது கொஸ்டின், பற்று வேர்கள் காணப்படும் தாவரம் எது? இதுக்கு ஆன்சர் சி வெற்றிலையும் காணப்படும், இலைகளையும் காணப்படும். ஆன்சர் இவை இரண்டும். 40வது கொஸ்டின், முதல் டெல்லி சுல்தான் பற்றிய தகவல்களை கூறும் நூல் எது? இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பி தாஜ் உல்மா அசீர். 41வது கொஸ்டின், பிருத்திவிராஜ ராசோ என்னும் நூலை எழுதியவர் யார்? இதுக்கு ஆன்சர் டி சந்த் பார்த்தை. 42வது கொஸ்டின், கஜினி என்னும் ஒரு சிறிய அரசு எங்கு அமைந்திருந்தது? இதுக்கு ஆன்சர் பி துருக்கி. 43வது கொஸ்டின், விஜயாலயன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் யார்? ஆன்சர் சி ஆதிராஜேந்திரன். 44வது கொஸ்டின், குதுப் மினாரின் கட்டுமான பணிகளை நிறைவு செய்தவர் யார்? ஆன்சர் சி இல்துமிஸ். 45வது கொஸ்டின், எந்த பகுதி நெருப்பு வலயம் என்று அழைக்கப்படுகின்றது? இதுக்கு ஆன்சர் ஏ பசிபிக் பகுதி. 46வது கொஸ்டின், மலை அடிவாரத்தில் ஆறுகளால் படிய வைக்கப்படும் வண்டல் படிவுகள் எது? இதுக்கு ஆன்சர் பி வண்டல் விசிறி. 47வது கொஸ்டின், குற்றால நீர்வீழ்ச்சி எந்த ஆற்றுக்கு குறுக்காக அமைந்துள்ளது? இதுக்கு ஆன்சர் சி சிற்றாறு. 48வது கொஸ்டின், சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் பி 1971. அடுத்த 49வது கொஸ்டின், உற்பத்தி என்பது என்ன? இதுக்கு ஆன்சர் பி பயன்பாட்டை உருவாக்குதல். அடுத்த 50வது கொஸ்டின், தொழில் முனைவோர் என அழைக்கப்படுபவர் யார்? இதுக்கு ஆன்சர் சி அமைப்பாளர். சைக்காலஜியில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 51வது கொஸ்டின் பாருங்க. இரு தசம எண்களின் கூடுதல் 4.78, அவற்றில் ஒரு தசம எண் 3.21 எனில் மற்றொரு தசம எண் என்ன? அப்ப ரெண்டு எண்களுடைய கூடுதல் 4.78 அப்படின்னா 3.21 கூட எந்த கீழே இருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ல எந்த நம்பரை கூட்டணும் அப்படின்னா நமக்கு 4.78 கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ 1.57. அடுத்த 52வது கொஸ்டின், இரு தசம எண்களின் வேறுபாடு 86.58, அவற்றில் ஓர் எண் 42.31 எனில் மற்றொரு தசம எண் என்ன? இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ 128.89. அப்ப 128.89 வந்து 42.31 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 86.58 கிடைக்கும். அடுத்த 53வது கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ரூபாய் 4500 அசலுக்கு மொத்த தொகை ரூபாய் 5000 கிடைத்தால் அதனுடைய தனி வட்டி என்ன? இதுக்கு ஆன்சர் 500 ரூபாய் வட்டியே கிடைச்சிருக்கு. 54வது கொஸ்டின், பின்வரும் வட்டி விதத்தில் எது ரூபாய் 2000 அசலுக்கு ஓராண்டுக்கு ரூ 200 தனி வட்டியாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும்? கண்டிப்பா தெரியாது, என்னவா இருக்கும்? 10%. அடுத்த 55வது கொஸ்டின், a + b = 5 மற்றும் a² + b² = 13 எனில் ab இன் மதிப்பு என்ன? இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா b 6. அடுத்த 56வது கொஸ்டின், ax²y, by² மற்றும் cxyz ஆகிய இயற்கணித கோவையின் பொது காரணி என்ன? இதுக்கு ஆன்சர் டி xy. 57வது கொஸ்டின், முதல் 15 இரட்டை எண்களின் சராசரி என்ன? இதுக்கு ஆன்சர் பி 16. 58வது கொஸ்டின், இரண்டு எண்களின் சராசரி 20, அவற்றுள் ஒரு எண் 24 எனில் மற்றொரு எண் என்ன? இதுக்கு ஆன்சர் ஏ 16. அடுத்த 59வது கொஸ்டின், தரவுகள் 12, x, 28 ஆகிய தரவுகளின் சராசரி 18 எனில் x இன் மதிப்பை காண்க. இதுக்கு ஆன்சர் சி 14. அடுத்த 60வது கொஸ்டின், 3, 6, 9, 12, 15 பின்வரும் தரவுகளின் முகடு என்ன? இதுக்கு ஆன்சர் முகடு இல்லை.
அடுத்து 61 தரவுகள் 24, 29, 34, 38, 35 மற்றும் 30 இன் இந்த நம்பர்ஸுடைய இடைநிலை அளவு என்ன? இதுக்கு ஆன்சர் டி 32. 62வது கொஸ்டின் முதல் 6 ஒற்றைப்படை இயல் எண்களின் இடைநிலை அளவு என்ன? இதுக்கு ஆன்சர் ஏ 6. 63வது கொஸ்டின் ஒரு வட்டத்தின் சுற்றளவை காண உதவும் சூத்திரம் எது? இதுக்கான ஆன்சர் ஏ 2πr அலகுகள். 64வது கொஸ்டின் ஒரு வட்டத்தின் சுற்றளவு 82 π எனில் அதன் r இன் மதிப்பு என்ன? இதுக்கு ஆன்சர் ஏ 41 சென்டிமீட்டர். அடுத்து 65வது கொஸ்டின் வட்டத்தின் பரப்பளவை காண உதவும் சூத்திரம் எது? இதுக்கு ஆன்சர் πr². அடுத்து 66வது கொஸ்டின் ஒரு வட்டத்தின் பரப்பளவிற்கும் அதன் அரைவட்டத்தின் பரப்பளவிற்கும் இடையே உள்ள விகிதம் என்ன? இதுக்கு ஆன்சர் ஏ 2:1. அடுத்து 67வது கொஸ்டின் 72 இன் அடுக்கு குறியீடு என்ன? இதுக்கு ஆன்சர் டி 2 × 3 × 3 × 2. அடுத்து 68வது கொஸ்டின் a13 x³ × a10 எனில் சமன்பாட்டை நிறைவு செய்யும் x இன் மதிப்பு என்ன? இதுக்கு ஆன்சர் ஏ. அடுத்து 69வது கொஸ்டின் 10⁻10 உள்ள பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை யாது? இதுக்கு ஆன்சர் டி 20. அடுத்து 70வது கொஸ்டின் ஒரு முக்கோணத்தின் கோண அளவுகள் 30 டிகிரி 30 டிகிரி 120 டிகிரி எனில் அம்முக்கோணம் எந்த முக்கோண வகையில் வரும்? இதுக்கான ஆன்சர் சி விரிகோணம் முக்கோணம். அடுத்து 71வது கொஸ்டின் பின்வருவற்றுள் எவை முக்கோணத்தின் பக்கங்களாக அமையும்? இதுக்கான ஆன்சர் 3, 6, 8. 72வது கொஸ்டின் ஒரு முக்கோணத்தில் இருக்கும் குறைந்தபட்ச குறுங்கோணங்களின் எண்ணிக்கை என்ன? இதுக்கான ஆன்சர் சி 2. 73வது கொஸ்டின் ஒரு முக்கோணத்தில் கோணத்தின் விகிதங்கள் 1:2:3 எனில் சிறிய கோண அளவு என்ன? இதுக்கு ஆன்சர் டி 30 டிகிரி. அது 74வது கொஸ்டின் ஒரு இருசமபக்க செங்கோண முக்கோணத்தில் ஒவ்வொரு குறுங்கோணத்தின் அளவு என்ன? இதுக்கு ஆன்சர் பி 45 டிகிரி. 75வது கொஸ்டின் முக்கோணம் ஏபிசியில் எக்கூற்று சரியானது? இதுக்கு ஆன்சர் சி ஏசி + பிசி அதை விட ஏபி சின்னதா இருக்கணும். அடுத்து 76வது கொஸ்டின் கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் x இன் மதிப்பு என்ன? ஒரு முக்கோணம் அதுல இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கோணத்துடைய x இன் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி 135 டிகிரி. அடுத்த படத்தில் x மற்றும் y இன் மதிப்பு என்ன? அப்போ x அப்படின்றது இந்த படத்துல இதோடைய ஆங்கிள்ஸ் இதோடைய கோணம் என்னன்னு கேட்குறாங்க. y அப்படின்றது இதோடைய கோணம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதோடைய கோணம் 80 டிகிரி இதோடைய கோணம் 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் x மற்றும் y உடைய கோண அளவுகள் என்ன அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஏ x 140 டிகிரி y வந்து வெறும் 40 டிகிரி. அடுத்து 78வது கொஸ்டின் ஒரு நேர்கோணத்தின் அளவு என்ன? இதுக்கான ஆன்சர் சி 180 டிகிரி. 79வது கொஸ்டின் ஒரு செவ்வக வடிவ காகிதத்தின் மூலையில் அமையும் கோணம் எது? இதுக்கான ஆன்சர் சி செங்கோணம். அடுத்து 80வது கொஸ்டின் x இன் மதிப்பை காண்க. ஸோ 2 கோடு கொண்டு அது சென்டரை வெட்டக்கூடிய இன்னொரு கோடு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல x உடைய மதிப்பு என்ன? இந்த இடத்துல உருவாக்கக்கூடிய x உடைய கோண அளவு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல உருவாக்கக்கூடிய கோணம் 127 டிகிரி அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கோணத்தின் அளவும் என்னவா தான் இருக்கும்? கண்டிப்பாக ஏ 127 டிகிரி அப்படின்றதா இருக்கும். நமக்கு இந்த வீடியோட வந்து பாத்தீங்க அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லா முடியுது. புக் பேக் கொஸ்டின்ஸ் பிளஸ் எல்லா சப்ஜெக்டும் டெஸ்ட் எழுதி முடிச்சாச்சு. ஸோ அடுத்து வரக்கூடிய வீடியோஸ் வந்து 8th ஸ்டாண்டர்டுக்கான சயின்ஸ் சோசியல் பிளஸ் அதுக்கப்புறம் மேக்ஸ் கொடுத்துற டாபிக்ஸ் எல்லாம் மூவ் ஆகும். அடுத்து 9th 10th மூவ் ஆகும். ஸோ எக்ஸாம்ஸ் ரொம்ப கிட்ட இருக்கிறதால டைம் வேஸ்ட் பண்ணாம டெய்லியும் ப்ராப்பரா உட்காந்து படிச்சு டெஸ்ட் எழுதி பாருங்க நண்பர்களே. நன்றி நண்பர்களே.